சர்ப்ரைசிங்கா இருக்கே. சரி ஓகே, தொடர்ந்து பாத்துடலாம். ஒருவேளை உள்ள டெலிபியர் இருக்குமோ, இல்லைன்னா தாஜ்மஹால், வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை வால் கிளாக் எதுவும் வாங்கி கொடுத்துட்டாங்களோ? ஏய், யோசிச்சுட்டே இருக்காதடி, திறந்து பாரு. எவ்வளவு அழகான பட்டு சாரி. கண்டிப்பா இது ரொம்ப விலை அதிகமா தான் இருக்கும். கோல்டு செயின், ரிங்கு, எனக்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க. எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணும்? சரி, என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நைட் அவங்க போனே பண்ணலையா? சரி, நான் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஹாய் ஜாலி. எத்தனை டைரி மில்க் இவ்வளவு இருக்கு. நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம். எப்படியாவது அம்மாவை சமாளிச்சு ஈவினிங் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகணும். இந்த சாரியை கட்டிட்டு போகணும். சர்ப்ரைசிங்கா அவங்களுக்காக. எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? மாறன் தான் கால் பண்றாரு. ஹலோ, என்ன இப்பதான் வந்துட்டு போனீங்க? அதுக்குள்ள காலு? ஏன் நீங்க பேசாம இருக்க முடியலையா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். ஏய் வச்சிடாத, ஜஸ்ட் சும்மா உன்னை கலாய்ச்சேன். உன்கிட்ட பேசாமல் நான் எப்படி இருப்பேன் சொல்லு. சரி, ஒரு முக்கியமான விஷயம். ஈவினிங் நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அந்த லொக்கேஷனுக்கு வந்துடு. இல்லைப்பா, லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீ அந்த லொக்கேஷனுக்கு வந்துடு. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. இப்போ வரைக்கும் தோணலை, பார்க்கலாம். நீங்க வர சொன்னா நான் எங்கனாலும் வருவேன். எதுக்கு எடுத்துட்டு போணும்? சரி ஓகே, நான் ஈவினிங் வந்துடுறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. லவ் யூ. தேங்க் யூ, லவ் யூ டு. இந்த புடவை கட்டலாமா இல்ல வேற புடவை கட்டிட்டு போலாமா? கன்ஃபியூசிங்கா இருக்கே. எங்க போனாரு இந்த மனுஷன்? நேரம் ஆகிட்டே இருக்கு, மணி 4 ஆக போகுது. இன்னமும் இந்த மனுஷன் ஒன்னையும் பண்ணல, அப்படியே இருக்கு. கேட்டா அது வரும் இது வரும் அப்படின்னாரு. ஒருத்தனையும் காணோம், பெருச்சோடி கிடக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களே. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு பேருதான் நாட்டாம, ஒன்னத்துக்குமே உபயோகம் கிடையாது. நம்ம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும் போல. ஏனுங்க, எங்க இருக்கீங்க? இங்கதான் போய் தொலைஞ்சாரோ, அப்புறம் எங்க போய் நான் தேடுவேன். சரிங்க ஐயா, சரி முடிஞ்சிச்சு. அப்ப நாங்க சொல்ல முடியுமா? கிளம்பட்டுமா? நீனும் உங்க பேரனும் நல்லாவே எல்லாத்தையும் அழகுபடுத்திட்டீங்க. பார்க்க அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க, கூச்சப்படாத. கேட்டு எம்பிட்டு நாள் வாங்கிக்க, ஐயா சொன்னாருன்னு சொல்லி வாங்கிக்க. ஏனுங்க, நாங்க உங்களை எங்கெல்லாம் போய் தேடுறது? யார் அது? ஏண்டி கோமு, நீ என்ன எங்க தொலைச்ச போய் தேட போற? உங்க சோக்கையெல்லாம் கொண்டு போய் என்கிட்ட ஓரமா வைங்க, அப்புறமா 2 பேரும் உட்கார்ந்து சிரிக்கலாம். ஏனுங்க, மணி ஆயிருச்சு, இப்ப வந்துருவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொன்னேன் காலையிலயே. இந்த அது வந்துரும், இந்த இது வந்துரும், நீங்க ஒன்னையும் காண அப்படியே கிடக்கந்தடா. ஏண்டி உன் கண்ணை புடுங்கி என்ன பின்னாடியா வச்சிருக்க? இங்க பாருடி. ஏனுங்க, நம்ம வீடுங்களாக்கு இது எம்புட்டு அழகா இருக்கு. இதத்தான் ரெடி பண்ணியலா? ஆமா, அந்த இடத்த விட்டுட்டு இதை ரெடி பண்ணிருக்கிய? இல்லடி கோமு, அது இடம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுவும் இல்லாம அங்க தூணு அது இதுன்னு நிறைய இருக்கு. அங்க கைய வச்சா வேலை நிறைய வந்துருமுடி. அதான் இந்த முத்தத்தை ரெடி பண்ணிட்டேன். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குதாவா? சரியா சொன்னீங்க போங்க. அம்புட்டு அழகா இருக்கு.
எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிடி, சந்தோஷம்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இங்க தேனு வந்துட்டாளா? நேரம் ஆயிருச்சு, இன்னும் வரலையா அவ? ஏங்க அவ எப்பவோ வந்துட்டா. நீங்க வேற, நீங்க இத ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தனால அவ வந்ததை கவனிக்கல போல. உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வள்ளி வந்திருக்கா, வள்ளிய வச்சுதான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிருவா பாருங்க. சரி, பொண்ணு ரெடி ஆகுறதுலாம் சரி, பலகாரம்லாம் செஞ்சிட்டியா? காப்பி பலகாரம்லாம் ரெடியா வந்தவளுக்கு கொடுக்கறதுக்கு? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கேங்க. இனிப்புல ஒரு 3 வகையும், காரத்துல ஒரு 3 வகையும் செஞ்சிருக்கேன். காப்பியும் போட்டிருக்கேன், டீயும் போட்டிருக்கேன். யாருக்கு எது வேணுமோ கொடுப்போம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வர்றவளுக்கு பொண்ணு பிடிச்சிடணும். பொண்ணு பிடிச்சா இப்பவே தட்டை மாத்திரணும். பையன் நல்ல பையன் விட்டுறக்கூடாது. அதுக்கு மேல அந்த ஆண்டவன் விட்ட வழி. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பொண்ணுக்கு என்ன குறை? அதுவும் இல்லாம நீங்க நாட்டாம இந்த ஊருக்கே தீர்ப்பு சொல்றவங்க. நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு ஆவுன்னு கியூல நிக்கிறாங்க. பையன் ஏதோ கொஞ்சம் நல்ல விவரமா இருக்கானே அப்படிங்கறதுனால சரி நானும் ஒத்துக்கிட்டேன். நம்ம பொண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்களா அவங்க? அதெல்லாம் சரிதாண்டி. என்ன இருந்தாலும் அவங்க அசலூருக்காரவங்க. என்ன அவங்க பட்டணத்துல இருக்கிறவங்க அங்க இருக்கிற மாதிரி எதுவும் எதிர்பார்க்கறாங்களோ என்னமோ தெரியல. சரி, எதுனாலும் அந்த முருகனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு ஆரம்பிப்போம். சரி இரு, நான் அந்த கோயில் வரைக்கும் சேர்த்த போய் பூசாரிய பார்த்துட்டு வாரேன். நீ அதுக்குள்ள பொண்ணை ரெடி பண்ணி வை. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு? என் பொண்ணு இருக்கிற அழகுக்கும் அவ படிச்ச படிப்புக்கும் நாட்டாமையோட பொண்ணு வேணான்னு சொல்லிடுவாங்களோ? இந்த மனுஷன் ஒரு கூறு இல்லாம பேசிட்டு போறாரு. எல்லாம் சரியா இருக்காமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நெத்தி சொடி போட்டுக்க. இப்ப போட்டேன்னா முடியல சிக்கிக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது போட்டுக்க. வள்ளி, ஏன் பொண்ணா இது? எம்புட்டு அழகா இருக்கா? ஆமாக்கா, உங்க பொண்ணேதான். இம்புட்டு நாளும் மேக்கப்லாம் இல்லாம இருந்தால, இன்னைக்கு புதுசா மேக்கப் படம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. ஆமா வள்ளி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதும் பிள்ளைக்கு சுத்தி போடணும். சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வாரேன். என்ன வள்ளி, இரு, இப்ப வந்துருவாங்க. இரு, காப்பி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையா போகலாம். அது இல்லக்கா, வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்கு, போய் பார்க்கணும். நம்ம ஊடு தானக்கா, எப்ப வேணாலும் குடிக்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நான் வாரேன்க்கா. ஓ, அப்படி சொல்றியா? சரி சரி. ஏண்டி மீனா, உன் புருஷனுக்கு போன் அடிச்சு வர சொல்லியா இல்லையா? இன்னும் அந்த மனுஷனை காணோம். அட நீ வேற ஏமா, நான் போன் பண்ணும்போது அந்த ஆள் நார்மலா இல்ல. எங்க குடிச்சிட்டு எங்கிட்ட படுத்து கிடக்குறாரோ? அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்தோம்னா பொழுது சாஞ்சாலும் போக முடியாது. நம்ம புறப்படுவோம், அவர் பின்னாடியே வருவாரு. அடி யாரடி இவ? ஆம்பளை துணை இல்லாம போக கூடாதுடி, அதுக்கு தானடி கூப்பிடுறது. வரட்டும் இரு. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம், இதான் மருமேனே வந்துட்டாப்ல. வாங்க மருமேனே. அத்தை கூப்பிட்டீங்கன்னு மீனா சொன்னா, அதான் கிளம்பி உடனே ஓடியாந்துட்டேன். என்ன விஷயம் அத்தை, சொல்லுங்க. மருமேனே, அதெல்லாம் போற வழியில சொல்றேன் மருமேனே. வாங்க நம்ம கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு. என்ன மீனா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. ஏன் கண்ணுக்கு தான் அழகா தெரியுதோ? இந்த பாரியா, போற இடத்துல வாய வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். அங்க வந்து எதையாவது உடனே கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அங்கனுக்குள்ளே தூக்கி போட்டு வாயிலே மிதி. ஏண்டி அழகா இருக்கேன்னு தானடி சொன்னேன், அதுக்கு ஏண்டி வாயில மிதிப்பேங்கிற? யோ, வாய மூடிக்கிட்டு பேசாம போ. நல்லதா சொன்னாலும் திட்டுறா,
வேற என்ன சொன்னாலும் திட்டுறா. எதுக்கு வம்பு, நம்ம வாட்டுக்கு போயிடுவோம்.